இது சென்னை வீரா பாய்ஸ் எங்க டீம் மாடு இது. நாங்க சென்னை கொரட்டூர்ல இருக்கோம். நாங்க ஜல்லிக்கட்டு புரட்சிக்கு அப்புறம் மெரினா புரட்சிக்கு அப்புறம் மாடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு 2017 வாடிவாசல் தரணும்னு வந்து இங்க அலங்காநல்லூர்ல வந்து பார்த்தோம். இது வந்து ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கணும்னு ஆர்வம் வந்து முதல் தடவையா ஒரு கண்ணு வாங்கி வளர்க்க வச்சோம். அந்த கண்ணு தான் வீரா. அதை வச்சு எங்க டீமுக்கு சென்னை வீரா பாய்ஸ்னு பேர் வச்சோம். 2023 முதல் காலமா அவனியாபுரம் கழகத்துல நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணோம். அந்த காலத்துல இருந்து அதுக்கு அடுத்து 2024 அவனியாபுரம் அலங்காநல்லூர் இந்த வாட்டி 3வது வருஷமா அவனியாபுரம் பாலமேடு நாளைக்கு அலங்காநல்லூர்ல 3 மாடு அவுக்க போறோம். முதல் கட்டத்துல எங்களுக்கு தெரியாது, கண்ணு வாங்கிட்டோம் வளர்க்கணும்ன்ற ஆர்வம். ஜல்லிக்கட்டை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க வந்து சென்னையில பிறந்தோம் வளர்த்தோம், பூர்வீகம் எல்லாமே சென்னை. மாட்டை பத்தி எங்களுக்கு எதுவும் ஜல்லிக்கட்டு மாட்டை பத்தி எதுவுமே தெரியாது. அடுத்த தடவை ஸ்டெப் எடுக்கணும்னு இந்த மெரினா புரட்சி வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நிறைய நண்பர்கள் முழுக்க முழுக்க சொல்லலாம் எங்க முத்தண்ண அவரோட அறிமுகம் கிடைச்சதுதான் எங்களுக்கு பெரிய நட்பு மூலயமா இன்னைக்கு நாங்க வெளியே வந்திருக்கோம்னா அதுக்கு ஒரே ஆளு அவர் மட்டும்தான். திருமங்கலம் செங்கப்படை நண்பர்கள் தான் எங்களை தூக்கி விட்டாங்க. நாங்க இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இந்த ஊர்ல பாலமேடு போன வருஷம் 2024 ராயவேல் ராக்கெட்டு உள்ள ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல இருந்துச்சு. 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல இருந்துச்சு மாடு. நான் ஒரு 10 வருஷம் இந்த மாடு வச்சிருக்கேன். அனைத்து கொடுப்போம். புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு, பால் மாடு வைக்கிறது எல்லாமே வச்சிருக்கோம். நம்ம அதோட குணம் தானே, அதோட குணம் தான். வாரத்துல ஒரு நாள் நீச்சல் பருத்த புண்ணாக்கு பண்ணுவாப்ல. தங்கம் குழந்தை தவிர்த்து அப்படியே ஆள் நின்றுக்குறாங்க. நம்ம பையன் நின்றுக்குறாங்க, அடிச்சு போடுவாங்க. துப்பாக்கி சுத்த மாதிரி சுட்டுவாங்க. கவுர்ல நின்ற சொல்லி அடிச்சு போடுவாங்க. ஒரு மாட்டை போற பாட்டுல மாடு 5 வருஷம் எந்தெந்த ஜல்லிக்கட்டுல எல்லா ஊரும் ஜல்லிக்கட்டுக்கும் போகும். சைக்கிள், குக்கரு, சேரு எல்லா பரிசு தங்க காசு. மாடு ஃபுல்லா மார்க்கெட்டிங் பண்ணுவோம். மற்றவங்ககிட்ட பாயம். ஆமா, சாப்பாடு நாங்க அவுத்துட்டு போற மாட்டுக்குள்ள மற்ற மாட்டுக்காரங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். நாங்க கட்டினா இருந்தாலும் மற்றவங்களுக்கு சாப்பாடு